கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவருக்குள்ள நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலையும் சங்கீதம் 118 அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நான் சாகல, வாழ போறேன்னு பேசுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றான், நான் உயிரோட இருக்கும்போதே நான் செத்து போயிடணும், நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கவா என்ன உயிரோட வச்சிருக்கீங்க, என்ன பேசாம எடுத்துருங்க ஆண்டவரேன்னெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் தேவ பிள்ளையே, நீ சாக மாட்ட, வாழ போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் வாழ போற தெரியுமா? கர்த்தர் உன்னை ஏன் வாழ வைத்தார், சாகக்கூடிய நிலைமையிலிருந்து எப்படி உன்னை வெளியே கொண்டு வந்தார் என்று நீ அநேகருக்கு கர்த்தருடைய செய்கையை சொல்லும்படி உன்னை வாழ வைக்க போகிறார். அநேகர் தேவனிடத்துல போயே கேட்குறாங்க, என்னன்னு, ஏன் ஏசப்பா நான் பிறந்தேன்னு தெரியல, ஏன் ஏசப்பா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு தெரியல, ஏன் ஏசப்பா இன்னும் நான் சாக போறேன்னு தெரியலையேன்னு நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. தேவ பிள்ளையே, சாகிறதுக்கு 1000 வழி உனக்கு தெரிஞ்சதுன்னா வாழ்றதுக்கு ஒரு வழியை கர்த்தர் காட்டுற மாட்டார்? நிறைய பேர் சொல்றாங்க, செத்தரலாம் போல இருக்கண்ணா, செத்தரலாம் போல இருக்கு பிரதர்னு. உன்னை கர்த்தர் சாகிறதுக்காக இந்த பூமியில கொண்டு வரல. உன்னை சாகாமல் பிழைத்திருந்து அவருடைய செய்கையை நீ விவரிக்கிற நாட்கள் வரப்போகிறது. தேவ பிள்ளையே, மறந்து விடக்கூடாது. எலியா சாகணும்னு முடிவெடுத்தார். தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்றார்? போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னு. ஆனா அவர் உயிரை கர்த்தர் எடுத்தாரா? தேவனுடைய செய்கைகளை அவர் விவரித்து சொல்கிற நாள் வரையிலையும் தேவன் அதை அனுமதிக்கவே இல்லை. யோனா சாக வேண்டும் என்று முடிவெடுத்தான் உள்ளுக்குள்ளே. ஆனா யோனாவை கர்த்தர் சாக விடாமல் அவனை கர்த்தருடைய ஜனங்களுடைய விடுதலைக்காக தேவன் பயன்படுத்தினார். இன்னைக்கு சாகணும் சாகணும் சாகணும்னு முடிவெடுத்திருக்கிற உன்னை கர்த்தர் வாழ வைக்க போகிறார். சங்கீதம் 118 அதனுடைய 18வது வசனம் சொல்லுது, கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லைன்னு. சில தண்டனையே தவிர உனக்கு கண்டிப்பா மரணம் வராது. நீ சாகாமல் வாழ போகிறாய் என்று அறிக்கையிடு. திருடன் தான் திருடவும் கொல்லவும் வருகிறான், நான் உனக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால கவலைப்படாத. சாகிறேன்னு அது ஸ்டாப் ஆவதாக, வாழ்றேன்னு சொல்ற காரியம் ஸ்டார்ட் ஆவதாக. நம்ம ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இந்த பிள்ளைகள் சாகாமல் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை எல்லாம் விவரிப்பதற்கு தேவன் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.